ஹாரி க்ரோ பக் அவர்களின் நினைவாக பக் நினைவு விளையாட்டுப் போட்டி விழா. YMCA உடற்கல்வியியல் கல்லூரியின் சார்பில் YMCAவின் நிறுவனரான இந்திய உடற்கல்வியின் தந்தை என்று போற்றப்படுகிற ஹாரி க்ரோ பக் அவர்களின் நினைவாக பக் நினைவு விளையாட்டுப் போட்டி விழா ஆண்டுதோறும் நடைபெற்று வருகிறது. அதன் தொடர்ச்சியாக இந்த ஆண்டும் சென்னை நந்தனம் YMCA மைதானத்தில் நடைபெறுகின்றது. இந்நிகழ்ச்சியில் தமிழ்நாடு இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை கூடுதல் முதன்மை செயலாளர் அதுல்யா மிஸ்ரா சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு விளையாட்டுப் போட்டியை துவக்கி வைத்தார். மேலும் YMCA உடற்கல்வியியல் கல்லூரியின் தலைவர் ஓய்வு பெற்ற நீதியரசர் குரியன் ஜோசப், கல்லூரியின் தாளாளரும் செயலாளருமான P. ஆசிர் பாண்டியன், முதல்வர் S. ஜான்சன் பிரேம்குமார், உதவி பேராசிரியர் A. மெர்லின் தங்க டேனியல் ஆகியோர் உடனிருந்தனர். இந்நிகழ்ச்சியின் துவக்கமாக பள்ளி மாணவ மாணவிகளின் மரியாதை அணிவகுப்பு நடைபெற்றது. மேலும் மாணவர்கள் விளையாட்டு போட்டி துவக்கத்தில் தீச்சுடர் ஏந்தி வலம் வந்து ஒளிரவிட்டு வணக்கம் செலுத்தினர். சிறப்பு விருந்தினர் அதுல்யா மிஸ்ரா மற்றும் கல்லூரி நிர்வாகிகள் மரியாதையை ஏற்றுக்கொண்டனர். And Ethan Jeevan, who is also from St. Michael's. Games Federation of India team. He had one silver medal in Giovanna and Ethan. Takes the flame around. He had one gold medal for the even 100 meters. Bronze for the even shot put in the state inter-school and the lighting of the flame signifies the beginning of the games and the spread of இந்த அணிவகுப்பு நிகழ்ச்சியில் முதல் பரிசு YMCA விளையாட்டு மேல்நிலைப் பள்ளி, இரண்டாவது பரிசு மயிலாப்பூர் சைத்தன்யா பள்ளி, மூன்றாவது பரிசு அடையார் செயின்ட் மைக்கேல்ஸ் அகாடமி ஆகியவை சிறப்பான அணிவகுப்பு செய்ததற்கான பரிசுகளை பெற்றனர். தாளாளர் ஜான்சன் பிரேம்குமார் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது அவர் செய்தியாளரும் தெரிவித்ததாவது, 1920ஆம் ஆண்டு ஹாரி க்ரோ பக் சென்னையில் YMCA உடற்கல்வியியல் கல்லூரியை தொடங்கினார். இது இந்தியாவின் முதல் உடற்கல்வியியல் கல்லூரியாகும். ஹாரிஸ் க்ரோ பக் 1943ஆம் ஆண்டு காலமானார். அவரது மறைவுக்கு பிறகு ஒவ்வொரு ஆண்டும் பக் நினைவு விளையாட்டுப் போட்டிகள் நடைபெறுகிறது. அது இந்த ஆண்டும் தொடர்ந்து நடைபெறுகிறது. இந்த உடற்கல்வியியல் கல்லூரியில் கால்பந்து, கைப்பந்து, கூடைப்பந்து, கிரிக்கெட், நீச்சல், யோகா, வில்வித்தை உள்ளிட்ட விளையாட்டுகள் நடத்தப்படுகின்றன. மாற்றுத்திறனாளிகளுக்கான விளையாட்டுகளும் இங்கு முன்னுரிமை அளிக்கப்படுகிறது. குறிப்பாக பார்வையற்ற மாற்றுத்திறனாளிகளுக்கான விளையாட்டுகளும் நடத்தப்படுகின்றன என்று அவர் தெரிவித்தார். அனைவருக்கும் வணக்கம். It's a matter of great honor and pride for me to participate in this prestigious function. It is the 68th Buck Memorial Sports Festival in honor of a great luminary, late Dr. Harry க்ரோ Buck. Many of you know that late Mr. Harry க்ரோ Buck was the father of Olympic movement in India. His book of rules are still taught and followed in many of the Olympic Games. He had set up the first physical education college in India in 1920. We are already having 105th anniversary of this college. And more so, he did emphasize on sports for differentially abled, adaptive sports, and this institute is gloriously working on that
today most of the adapted sports which we play in this country have been researched and have been put to rules by this college. I'm very happy to know that they are doing now experimentation on adapted basketball for visually impaired, and that will also provide a lot of impetus in bringing and involving people who are differentially able in the sports world. You are well aware that our Honorable Chief Minister and our Honorable Deputy Chief Minister are giving a lot of emphasis to sports. With their leadership, today Tamil Nadu has emerged as the best state promoting sports. Johnson Premkumar, Principal YMCA College of Physical Education. இந்த இக்கல்லூரியானது ஹாரி க்ரோ பக் அவர்களால் 1920ஆம் ஆண்டு இந்த சென்னை மாநகரத்திலே ஆரம்பிக்கப்பட்டது. அவர் 1920ஆம் ஆண்டு சென்னை வந்தடைந்த போது இந்த YMCA கல்லூரியை சயின்டிஃபிக் ஃபிசிக்கல் எஜுகேஷன் ப்ரோக்ராம் நடத்த வேண்டும் என் நோக்கத்தோடு YMCA எக்ஸ்பிளைனில் ஆரம்பித்து மறுபடியும் 1923ஆம் ஆண்டு ராயப்பட்டா YMCAக்கு மாற்றப்பட்டு 1924ஆம் ஆண்டு பாரிஸ் நடந்த ஒலிம்பிக்கிலே இந்திய அணியை மேனேஜராகவும் மற்றும் ஸ்டார்டராகவும் அழைத்து சென்று இந்தியாவுக்கு பெருமை சேர்த்த எங்களுடைய ஃபவுண்டர் ஹாரி க்ரோ பக். 1928ஆம் ஆண்டு நடந்த ஒலிம்பிக் போட்டிகளிலும் இந்திய அணியை நிர்வகித்து மற்றும் ஸ்டார்டராக அழைத்து சென்ற நிமித்தமாக கவர்மெண்ட் ஆஃப் மெட்ராஸ் இந்த இடத்தை ஏலினேட்டட் இடமாக பரிசாக இந்த 63 ஏக்கரை ஃபிசிக்கல் எஜுகேஷன் ப்ரோக்ராம் டெவலப் பண்ண இந்த இடத்த கொடுத்துருக்குறாங்க. அதன் மூலமாக 1920லேருந்து இந்நாள் மற்றும் 105 வருடங்கள் இந்த YMCA கல்லூரி உடற்கல்வியல் கல்லூரி வெகு சிறப்பாக செயல்பட்டு கொண்டு வருகிறது. 1943ஆம் ஆண்டு அவர் இயற்கை எழுதினார். 1943ஆம் ஆண்டு முதற்கொண்டு அவர் நினைவாக இந்த ஹாரி க்ரோ பக் நினைவு விளையாட்டு விழாவை நாங்கள் தொடர்ந்து நடத்தி வருகிறோம். இந்த விளையாட்டுகளில் அத்லெட்டிக்ஸ், கிரிக்கெட், ஃபுட்பால், பாஸ்கெட்பால், ஹேண்ட்பால், கபடி, கொக்கோ, த்ரோபால், ஆர்ச்சரி, பேட்மிண்டன், ஸ்விம்மிங் மற்றும் இந்த கல்லூரியிலே மிக பெருமையானது என்னவென்றால் உடல் ஊனமுற்ற மாணவர்களுக்கும் உடற்கல்வி அளிக்கிற நோக்கத்தோடு இக்கல்லூரியானது கண் பார்வையற்ற மாணவர்களுக்கு வாலிபால், கபடி, கொக்கோ, டென்னிஸ், டேபிள் டென்னிஸ், அத்லெட்டிக்ஸ் போன்ற விளையாட்டுகளை இந்த கல்லூரி உருவாக்கி இன்று கண் பார்வையற்ற மாணவர்கள் விளையாட்டு கொண்டிருக்கிறார்கள். அதுக்கு முக்கிய காரணம் YMCA கல்லூரி தான். ஆகவே அந்த அப்பேற்பட்ட கண் பார்வையற்ற மாணவர்களுக்கும் நாங்கள் விளையாட்டு போட்டிகளையும் மற்றும் அடாப்டட் வாலிபாலையும் நாங்கள் நடத்துகிறோம். மற்றும் இல்லாமல் இந்த வருடத்தில் நாங்கள் புதிதாக யோகா காம்படிஷன், இன்டர் ஸ்கூல் யோகா காம்படிஷனை நம்ம ஆர்கனைஸ் பண்ணியிருக்கிறோம். மற்றும் ஸ்விம்மிங் இந்த வருஷத்தில் நாங்கள் இன்க்ளூட் பண்ணியிருக்கிறோம். இந்த ஹாரி க்ரோ பக் அவருடைய நினைவாக நடத்துகிற இவ்விளையாட்டு போட்டிகளை நடத்த நாங்கள் மிக்க பெருமை அடைகிறோம். இதற்கு இன்று சிறப்பு விருந்தினராக வந்து இந்த விளையாட்டினை துவக்கி வைத்த டாக்டர் அதுல்யா மிஸ்ரா அவர்களை கல்லூரி சார்பாக, நிர்வாகத்தின் சார்பாக நாங்கள் வாழ்த்துகிறோம். இந்த கல்லூரியை வெகு சிறப்பாக நடத்தி கொண்டு வருகிற எங்களுடைய கல்லூரியின் செயலாளர் ஆசிர் பாண்டியன் அவர்களையும், எங்களுடைய பொருளாளர் மிஸ்டர் ஜான் அவர்களையும் மற்றும் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர், எக்ஸிக்யூட்டிவ் செக்ரட்டரி அனைவர்களையும் மற்றும் ஆசிரியர் பெருமக்களையும் இந்த கல்லூரியில் பயில்கிற மாணவ மாணவிகளையும் நாங்கள் வாழ்த்துகிறோம். அவனுடைய ஒத்துழைப்பினாக இந்த ஹாரி க்ரோ பக் மெமோரியல் ஸ்போர்ட்ஸ் ஃபெஸ்டிவல் வெகு சிறப்பாக 22ஆம் தேதியிலிருந்து 25ஆம் தேதி வரை நடைபெற்று வருகிறது. உங்கள் அனைவரையும் கண்டு கழிக்க உங்களை அன்புடன் அழைக்கிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.